மெய்செய்யும் மாலே மெத்த கோபிக்கரிது எல்லாமுமது இச்சையது போல் நடத்தும் சொல்லொன்றுக்குள்ளே சூட்டி நீராளுமென்று மாலுக்கு மனது மகிழ்ச்சி வரும்படிக்கு பாலுக்கு மோரோன் பகர்ந்தார்கானம்மானை அப்போது அச்சுதரும் அவரேது சொல்லலுற்றார் எப்போதும் உமக்கு இப்படியே உள்ள முறை நான் ஒருவன் வேடனை போல் நாட்டில் தீரிந்தலைய ஏனோகான் உங்களுக்கு இல்லையே சங்கடங்கள் முன்னுதித்த பாவி முழு நீச குரோணியினால் பின்னோ துரியோதனாய் பிறந்து அவன் மாளுவரை உகமாறு ஆனதினோம் உதித்த குரோணி உயிரை பகையாக்கி கொல்ல பட்டபாடு எத்தனைதான் யான் மிக பட்டபாடு யாரும் பட அரிது தான் பட்டதெல்லாம் தான் போதும் என்று சொல்லி இனிமேல் பகைதான் இல்லாமல் செய்வதற்கு மனுவாய் பிறக்க மக்கள் 7 பேரை சேர்த்தெடுத்து விந்தில் சேர்த்து செங்காவுதன்னில் சார்ந்து விளையாடி தான் பெற்ற பாலருக்கு எல்லோரும் கூடி ஏற்ற திருநாமமிட்டு வல்லோராய் பூமிதனில் வாழுமென்று வைத்தோமே அலுவலோழிந்ததென்றும் அலைச்சல் மிக இல்லை என்றும் மெலிவெல்லாம் தீர்ந்து மேவி ஸ்ரீரங்கமதில் இனிதிருக்கும் போது என்னை நீ நெய்யாமல் மனிதனையும் பூமியிலே வகுத்ததென்ன சொல்லுமென்றார் 6 யுகமதிலும் அதிக பலக்காரர்களாய் வீருடனே வீரவி விதவிதமாய் செய்தீரே முன்பிறந்த குரோணி முழுங்கினான் கைலை முதல் வன்பிரவி சுரனைத்தான் வதைக்க வேறாருமுண்டோ 2ஆம் யுகத்தில் நன்றி கெட்ட மாபாவி குண்டோமசாலியனாய் கூதித்தானே மாபாவி வானலோகம் ஒழுங்க வாய் வீட்டு அலறினதால் கோனேங்கிரி வேண்டே கொண்டது வேறாருமுண்டோ 3ஆம் யுகத்தில்
மூளைத்தானே அப்பாவி வாந்தான மல்லோசி வாகனந்த மாபாவி தேவரையும் தெய்வ ஸ்ரீகளையும் மூவரையும் ஏவலது கொண்டு இடுக்கமது செய்தனே முறையமது அற்றாமல் ஓடிப்போ என்று உரைத்தீர் சிறை பிடித்த பாவிகளை செய்தது வேறாருமுண்டோ நாலாம் யுகத்தில் நன்றி கெட்ட சூரபற்பன் ஆலாவிருட்சம் அதுபோல் கீழையுடனே நாட்டமுடனே நாடும்படையோடு கோட்டையது இட்டு கொடிய மாபாவியனாய் கேட்டவரங்களெல்லாம் கெட்டியாய் நீர் கொடுத்து தேட்டமுடன் கையிலை சீமையதுவும் கொடுத்து இருக்க இடமற்று எழுந்திருந்து நீரோடி ஊருக்கமுடன் நான் இருந்த உவரியிலேயே வந்தேர் தேவர்களை பாவி செய்த ஈடுக்கமதால் மூவர் முதல் உம்மிடத்தில் முறையிட்ட எதுவினால் என்னை வருத்தி ஏற்ற மொழிகள் சொல்லி சென்றவனை கொல்லுமென்று செய்தி சொல்லி விட்டீரே விட்டவுடன் நானவனோடு வெகு நாளாயுத்தமிட்டு பட்ட பாடெல்லாம் பகர வேளிதாமோ யுத்தமிட்டு அவனை ஒக்கத்தர மறுத்து செய்தேன் பின்னவனும் செத்த யோகமதிலே இரணிய சுரனென்று எனக்கு திரியாய் வீரந்து தரணியில் அவன் பேரை சாற்றி வழங்கலுற்றான் பின்னோம வந்தனுக்கு பிள்ளையாய் நான் வீரந்து கொண்டு தர மறுத்தேன் கூதித்தது காண் மற்ற யுகம் 10 தலையோடு பாவியவன் வீரந்து உற்றவன் கேட்டவரும் ஒக்க நீர்தான் கொடுத்து அருகில் மிக வாழ்ந்திருந்த ஆயிலையை நீர் கொடுத்து குருவிருந்த சோதி குன்றதையோ நீர் கொடுத்து பாவியவன் மூன்று பாரடக்கி ஆண்டனே தேவியும் நானும் தேசமதிலே பிறந்து அவனையும் அழித்து அந்த யுகமும் கருக்கி சிவனே உன் பாரிதனை சிறை மீட்டி தந்ததாறு சதியாய் துரியோதனாய் தான் திரும்பவே பிறந்து மதியாமல் எந்தனையும் மறையும் மிக நம்பாமல் அன்போரை எல்லாம் அகப்படுத்தி மாபாவி வம்பான கள்ளன்
மாய்மாலம் செய்ததினால் கொண்ட வகை சொல்ல கூடுமோ காரணரே என்னென்ன பாடு யான் பட்ட மாய்மாலம் கஞ்சனந்த பாவிக்கு காடிய வரம் நீர் கொடுத்து வஞ்சகன் தான் செய்த மாய்மாலம் மெத்த உண்டு அவனை வதைக்கு முன்னே அடியத்தனைகளுண்டு சிவனே உமக்கு சூடன்னம் சற்றுமில்லை இருப்பில் இருந்து கொண்டு எனக்கு அலைச்சல் செய்வதுண்டு எதிர்ப்பவரா சொல்லும் இந்த மாய்மாலமோடு காலி என்ற சொல்லு காதில் மிக கெட்டதுண்டால் சாலிவாகி மேனி சடலமிருளாகுமல்லோ மெய் பேச வேணுமென்று மேவியிருந்தாலும் பொய் பேச போத்தி போலியும் போடு போடன பாலாயுதத்தாலே வாய்த்தகனை அம்பாலே பாழாக்க என்றாலும் படாதே மகளிதான் மற்ற பிறவி ஆக வகுத்தாலும் எத்தனை எண்ணம் இல்லையே எந்தனுக்கு ஐயோ என் மக்கள் அதற்குள்ளகப்பட்டாரே மெய்யோ இனி மக்கள் விளங்குவது எக்காலம் திண்டி பீடித்தானே செத்தகலி மாய்மாலன் வீண்டிடரு தீர்த்து மக்கள் விளங்குவது எக்காலம் ஆறு பிறவி அளித்ததுவும் எந்தனுக்கு நீரு போல் எண்ணுதுகான் நெற்கலியை பார்க்கையிலே என்ன வீதத்தால் இவனை அழிப்போம் என்று வண்ண சிவனாரே மனது வேறு எண்ணுதுகான் நாடாச்சு தேசம் நகரி உங்கள் வாடாச்சு வீடாச்சு குண்டம் மேதினிகள் தானாச்சு தேசவழி போரேன் செல்லாது இங்கேதான் மாயை மலையை விட்டு மறையவே போரேன்கான் பல பேர்கள் ஆட்டும் பாம்பு போல் என்னையும் தான் அலைவிதமாய் என்னை அமைத்ததென்ன சொல்லுமென்றார். அப்போது ஈஸ்வரரும் அச்சுதரை தான் பார்த்து இப்போது நானும் இயம்புகிறேன் கேளுமொன்று முப்பிறவி நீரும் உதித்து வந்த நாளையிலே இப்பிறவியெல்லாம் இப்பிறவி துயரம் எல்லாம் வரும்படிக்கு பண்டொரு சாபம் பகர்ந்தேன் நான்மை துணரே. அன்று சாபம் பகர்ந்த அது கேட்டு கொண்டருளும்
குரோணியொரு சூர கொடும்பாவிதான் பிறந்து ஸ்ரோணிதமாய் வரவே தொல்புவியெல்லாம் ஒழுங்கி என்னோடு ஈஸ்வரியாள் எல்லோரையும் ஒழுங்க நீ நின்னோடு மாயவரே நீ ஒருவன் தப்பி மிக என்னை நீ நினைத்துதவாம் இருந்தாய் நீ கீழுலகில் தென்னவனே நீயும் செய்த தவமதினால் எழுந்தருளி நானும் என்ன வரா வேணுமென்றேன் குளிர்ந்த குணமான கோவேந்தினி மாறி கேட்டாயே சுரனுடல் கீரி துண்டாராக்கியே தாண்டாண்மையாக தரணிதனில் வெட்டறிய வரந்தாரும் என்று வாக்காக கேட்டவுடன் தரந்தரமேதுண்டோம் தரணி எல்லாம் தான் வீரந்து மாத்தானாய் உந்தனுக்கு வருமாறு யுகம் வரையும் சீற்றத்துடனே செடமெடுக்கும் என்று சொல்லி தந்த வரத்தேன் தன்மையாய்ந்த முறை எந்த மேல் கோபம் ஏன் சொல்ல போரீர்கான் என்றந்த ஈசர் இப்படியே சொன்னவுடன் அன்று மகாமால் ஆகும் களி கூர்ந்து ஆனாலும் நான் கேட்ட அவ்வரங்களானாலும் மானமர நியாயம் வரம்பளித்து போட்டீரே இதற்கு முன் ஏதாலும் என்னை அறியாத வண்ணம் ஒதுக்கிலிருந்தோர் வறுமை உங்களால் செய்ததுண்டோ மும்முறை போல் என்னை உவந்து கேணியாமல் அம்முறைய நீரும் அளித்ததே ஈஸ்வரரே என்னை கேணியாமல் இக்கலியை செய்ததினால் நன்னமிர்த ஈஸ்வரரே நம்மாலே கூடாது அளிப்பதுவும் கலியை அங்கல்லால் கூடாது விழிப்பதென்ன நம்மாலே விவரமிடக்கூடாது நம்மாலே ஒன்றும் நடவாது ஈஸ்வரரே சும்மா என்னோடிருந்து சோலி பண்ண வேண்டாம்கான் உகத்துக்கு ஊகங்கள் ஓடி தீரிந்து அலைந்து மகத்துவமாய் சந்து சதை முறிந்து நோகுதப்பாம் தூங்கி வீழியாமல் திமிர் போல் சரீரமெல்லாம் ஏங்கி மிக வாடுதப்பாம் எந்திருவை காணாமல் பாவிகள் பண்ணிவிட்ட பாட்டை மிக எண்ணுகையில் ஆவி மிக வாடி அங்கமெல்லாம் சொருதையா அந்த புழு பாவிகளில் அதிகபடு பாவிவன் சந்ததிக்கு தாய் தகப்பன்
தாழ்ந்து நின்று ஏவல் செய்தால் கொடியவனோ பாவி, கொஞ்சமிஞ்சமோ இவன்தான் முடியுமோ பாவி, யுத்தமிட சென்றதுண்டால் தருமமறியாத சண்டி தடி மூடர்கையில் நம்மை பிடித்தங்கே நகட்டி விட வேண்டாங்கான் பட்டவடி ஊர படுத்திருக்க போரேன் நான் ஒட்டொழிய என்னை ஒதுக்கி விட வேண்டாங்கான் எந்தாதிநாதன் நாராயணர் தானும் இப்படியே அந்தாதிநாதன் அவரோடிது உரைக்க சிவனு மிக அயர்ந்து செப்புவார் மாயருடன் பூவனமதற்குரைய பொன்னே என் மாதவமே இப்படித்தான் மைத்துனரே ஈதுரைத்திரானாக்கால் எப்படித்தானாலும் ஏகமது வாழுவது சுவரல்லோ மைத்துனரே சித்திரம் நான் அல்லவோ கவரல்லோ நாங்கள் கயமல்லோ மைத்துனரே மாயனல்லோ எங்களுக்கு மாலையல்லோ மைத்துனரே ஆயனல்லோ எங்களுக்கு ஆணையல்லோ மைத்துனரே கொப்பல்லோ நாங்கள் குருவல்லோ மைத்துனரே சப்பல்லோ மைத்துனரே சீமிழ் கூடே நாங்களெல்லாம் நீர்தானும் இப்படியே நெகிழ்ந்த மொழி சொன்னதுண்டால் ஆர்தானும் எங்களுக்கு அணைவு மொழி சொல்லுவது மூடிப்படி கூலுங்க மயங்காதோ கொப்பதெல்லாம் கூடுப்படி கூலுங்க குலையாதோ சிவனது வேதமுனி சாஸ்திரிகள் சிறுபுத்தியை கேட்டு மூவருன்னை வாராமல் முனிந்து செய்த நியாயமெல்லாம் பொறுத்தருளும் என்னுடைய புண்ணிய மைத்துனரே மறுத்துரைத்தால் தானுமினி வாகைத்துரைக்க நியாயமில்லை எல்லாம் பொறுத்து இனி உமக்கு தேர்ந்தபடி சொல்லொன்று கொள்ளே செலுத்தி அரசாளுமென்று ஈஸ்வரனார் சொல்ல எம்பெருமாள் எது சொல்வார். இங்கே மகாவிஷ்ணு அங்கே கைலைக்கு அந்த எண்ணமில்லாத கைலைக்கு வந்து விட்டார். கைலைக்கு வந்தவுடனே அங்கே அவர் சொல்லுகின்றார், நான் இந்த கலியனை என்னால் மாற்ற முடியாது. கலி என்றால் என்னது, எப்படி எங்கேயும் தொட்டால் நீசம், எதெல்லாம் எல்லாமே மெய் பேச வேணுமென்று மேவி இருந்தாலும் பொய் பேச புத்தி பொலியும் பொலிவுப்படும். இன்னைக்கு உண்மைதானே? நம்ம இதை நேர கண்ணால் பார்த்து நாம உண்மைதான் சொல்லணும், உண்மையைதான் பேசணும், நேர்மையாதான் வாழணும், நல்லவனாகத்தான் வாழணும் அப்படி நாம் இருந்தாலும் அங்கே உள்ள சூழ்நிலைகள் நம்முடைய புத்தி என்ன செய்கின்றது, நீ இப்படி வாழ்ந்தால் உன்னால் வாழ முடியாது என்று புத்தி சொல்லி என்ன செய்கின்றது, அதாவது மாறுகின்றது. அதான் மெய் பேச புத்தி மேவி இருந்தாலும் பொய் பேச புத்தி பொலியும் பொடுபுடனே. அதாவது இந்த கலியை அழிப்பது ரொம்ப சிரமம். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான், இல்லை நீங்க சொல்லுங்க எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான், எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே எல்லாரும் என்ன செய்யணும், அந்த கோயிலில் அங்கே வந்து ஆடி பாடுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, மேளம் அடிக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, அதான் கடவுள் வர்றாரு வர்றாரு வர்றாருன்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம அந்த தேனில் அந்த இது போட்டது போல் அப்படியே அந்த பேசுகிறாங்க அழகா. இதையெல்லாம் நம்ம கேட்டுட்டு எப்படி அங்கே அங்கே நமக்குள்ள நம்ம வர்றது இல்லையா? உண்மையில் எல்லாமே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அங்கே வந்து சொல்லுகின்றார், அந்த 6 யுகத்திலையும் அந்த குரோனியிலிருந்து பட்ட பாடை சொல்லுகின்றார். ஒவ்வொரு எண்ணமாக நான் எவ்வளோ சிரமப்பட்டு நான் அந்த கடந்து வந்தேன். அந்த குரோனி, அந்த நீடிகமாக இருந்த அந்த குரோனியை நான் மாற்றினேன் இல்லையா? எனக்கு வாழ்க்கை நீண்டதல்ல 8 நாள் என்று மாற்றினேன். அவனை நான் அழித்த அந்த எண்ணத்தை நான் அழித்தேன். அடுத்தது வேதங்களின் மடிதான் வாழ வேண்டும் என்று வாழக்கூடாது என்று அந்த வேதத்தை ஒழித்து வந்ததனை அந்த எண்ணத்தை நான் கொண்டு வேதங்கள் வழிதான் வாழ வேண்டும் என்று வந்தேன். அடுத்தது மந்திரமலையை கடையக்கூடாது என்று சொன்னான். சரியாக மந்திரமலையை கொண்டு பிழைப்பு நடத்திட்டு இருந்தான் இந்த கலியர்கள். அதை நான் அந்த மந்திரமலையும் நான் சரியாக கடைந்து அமிர்தத்தையும் நான் பெற்றேன். முருகனாக வந்தேன், ஆறறிவாக வந்தேன். ஒவ்வொரு நிலையும் நான் அறிந்து செய்து செயல்படுத்தினேன். அந்த கலியன், அந்த சூரன், 2 புத்தி ஆகிய சூரனையும் கொண்டேன். அடுத்து வந்து அந்த இரணியன் நான் தான் கடவுள் என்று சொன்னான். எல்லா உயிரும் கடவுள் என்று நான் அவனையும் கொன்னேன். அடுத்தது அந்த 10 தலையாகிய அந்த 10 தத்துவத்துடன் பிறந்த ஒருவன் என்னுடைய அந்த சக்தியை அந்த பைய உபயாளை அவன் தூக்கி சென்று விட்டான். அவனுடைய 10 தலையையும் நான் அறுத்து அவனையும் வீழ்த்தினேன். அந்த எண்ணம் 10 தத்துவமாக இருந்தாலும் எந்த ஒரு பெண்ணையும், விருப்பமில்லாத பெண்ணை தொடக்கூடாது, அவளை நாம் நெருங்கக்கூடாது என்ற அந்த சத்தியம், அந்த உண்மையும் நான், அந்த பொய்யை நான் களைந்து அந்த ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தேன் இல்லையா? அங்கே வந்து அடுத்த பிறருடைய சொத்தை அடித்து புடுங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தவனை நான் என்ன செய்தேன், அந்த எண்ணத்தையும் அகற்றி நான் வந்தேன் அல்லவா? இப்பொழுது இந்த கலியனை நீர் என்னை அறியாமல், என்னிடம் நீர் சொல்லாமல், நீர் வந்து ராவணனை படைக்கும் போது, துரியோதனை படைக்கும் போது எங்களிடம் கேட்டுதான் படைத்தீர்கள். எப்படி படைக்க வேண்டும் என்று, எப்படி அழிக்க வேண்டும் என்று நான் அழித்தேன். ஏன்னா நான் தான் இருக்கும் போது தான் படைத்தீர்கள். இந்த எண்ணம் வந்துருச்சு, இதை எப்படி அழிக்கணும்னு அழிச்சிட்டேன். இங்கே இந்த கலியனை நான் இல்லாமலேயே நீங்கள் படைத்து விட்டீர்கள். அத்தனை கெடுதலும் அவனிடம் இருக்கின்றது. தொட்டாலும் நீசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுகின்றவன அவர் பகவான் சொல்லுகின்றார், மாயனே எங்களுக்கு மலையல்லோ மைத்தினரே, மாயனல்லோ எங்களுக்கு மலையல்லோ மைத்தினரே, ஆயனல்லோ எங்களுக்கு அணையல்லோ மைத்தினர் நிறைய அவர்களை சொல்லிட்டு வரார். அந்த யுகங்களிலெல்லாம் நான் பட்ட பாட்டில் இப்படி பண்ணேன்னு அவர் எங்கே சிவபெருமான் சொல்லுகின்றார், நீர் அந்த நீடி யுகத்தில் வந்து அந்த குரோனியை 6 துண்டுகளாக பிரிக்க சொன்னேன். பிரித்து நீர் தான் அந்த 6 அவனை 6 பிறவிகளும் நீர் தான் அழிக்க வேண்டும் என்று சொன்னேனே. அப்போ நீர் வந்து ஏன் அந்த இது கலியனையும் நீர் தானே அழிக்க வேண்டும் என்று சொன்னோன்னு, அது முடியாது. எல்லா முறையும் நீர் என்னை கேட்டுதான் கெட்டதை படைத்தீர். இந்த முறை நீ என்னை கேட்காமலேயே கலியை படைத்து விட்டு. அந்த கழுப்பு நீங்கள் தெரியும், எல்லாமே நம்ம ஒரு இடத்துக்கு இப்படியே போயிட்டு இருக்கிறோம். அங்கே வந்து ஆடி பாடுறாங்க, அங்கேயே கடவுள் கடவுள்னு சொல்கிறாங்க, இறைவன் வரான் வந்துட்டான்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும், ஐயோ ஒரு ஆள் அப்படி தான் இருக்குமோன்னு நம்ம மனம் மாறி எங்கே செய்யணும், அங்கே போயிடுறோம். அந்த கழிப்பில் நாம் இறங்கி விடுகின்றோம். அப்படின்னு என்னை கேட்காமலேயே அந்த கலியனை படைத்து விட்டீரே அப்படின்னு சொல்லுகின்றார். உடனே சொல்லுங்கன்னா, பொறுத்தருள வேணுமன் பொறுத்தருளும் என்னுடைய புண்ணிய நான் வைத்தினரே, மறுத்தரத்தால் நானும் இனி வகுக்கரைக்க நியாயமில்லை, எல்லாம் பொறுத்து இனியுமக்கு தேர்ந்தபடி சொல் ஒன்றுக்குள்ளே செலுத்தி அரசாளும். நம்ம அடிக்கடி நம்ம சொல்லு ஒன்றுக்குள்ளே, இறைவன் எனக்குள்ளாலே. அந்த ஒரு சொல்லை நீங்கள் கொண்டு வந்து வேற எல்லாமே உங்களுக்கு போயிடும். அந்த ஒரு சொல்லை நீங்கள் ஏன் ஏற்க மாட்டேங்கிறீங்க? அந்த ஒரு சொல்லை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க? நிறைய எல்லாட்டும் கேட்கிற கேள்வி தான். இறைவன் எனக்குள்ளாலே இருக்கின்றான். தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிர்களிலும் இருக்கின்ற இறைவன் எனக்குள்ளாலே இருக்கின்றான் என்று ஏன் நீங்கள் நம்ப மாட்டேறீங்க? நண்பர்களே, நான் இதுக்கு உங்கள்கிட்ட கேட்கறது நிறைய எல்லாமே இதாங்க நடந்துட்டு வேற ஒண்ணுமே இல்லை. தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிரிலும், அண்டம் பிண்டம் எல்லாத்திலையும் இருக்கின்ற இறைவன் எனக்குள்ளாலே இருக்கின்றான். அதை நீங்கள் ஏன் நம்பவில்லை? அதை நீங்கள் நம்புங்கள். சொல் ஒன்றுக்குள்ளாலே தான் அதை நாம் இந்த எல்லா கெடுதல்களையும் அழிக்க முடியும். சொல் ஒன்றுக்குள்ளாலே நீங்கள் இறைவன் எனக்குள்ளாலே என்று கொண்டு வந்து விடுங்கள், எல்லா கெடுதலும் மறைந்து விடும். இதுதான் இங்கே பகவான் சொல்லிட்டார். அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, என்ன பண்றாங்கன்னு பாப்பா, கலியை அழிப்பதற்கு